கன்னியாகுமரியில ஒரு சிச்சுவேஷன். ஓகே. 2 பேரும் கடல் ஓரத்துல ஒரு பாறை பெருசா இருக்கும். அந்த பாறை மேல 2 பேரும் உட்கார்ந்து பேசணும். சிவகுமார் சாரும் ரஜினி சாரும். அப்போ ஆல்ரெடி சிவகுமார் என் கூட பழகி என்ன மோசம் பண்ணிடுவாரு. அது ரஜினி கிட்ட சொல்லணும், டே இப்படி ஆச்சுடா இப்ப எப்படிடா அதெல்லாம் கழட்டி விடுறது எப்படி அப்படின்னு கேட்பாரு. ஏய் நீ முழுங்குனது கட்டப்பாறை நிறைய முழுங்கிட்ட, இப்ப குத்துது குடையுதுன்னாக்கா எப்படிடா அப்படின்னு. அது எல்லாமே எனக்கு தெரியாதுடா, நீ தான் இது சால்வ் பண்ண அப்படின்னு. எனக்கு தெரியாதப்பா, நீயாச்சு உன் காதலாச்சு, போ பழைய. அது சீன் பண்ணணும் அங்கே. அது ஒரு பாதி வரைக்கும் ஆயிருக்கு. அப்ப அங்க இருக்கிற ஒரு ஆளு, அந்த லோக்கல்ல இருக்கிற ஒரு ஆளு சார் இந்த மாதிரி ஒரு 12 மணி 12:30க்குள்ள எல்லாரும் கரைக்கு வந்துடுங்க அப்படின்னு. சரின்ட்டு இது 12 ஆச்சு 1 மணி ஆச்சு, சீன் முடியல. அப்படி ஆகி பார்த்தா ஒரு பெரிய அலை அடிச்சது பாருங்க. அலை அடிச்சதுமே சிவகுமார் சாரு, ரஜினி சாரு, கேமரா யூனிட், பாய்ஸ் எல்லாரும் தண்ணிக்குள்ள போயிட்டாங்க. ஐயோ, கடலுக்குள்ள வெறும் குளம் குட்டன்னா பரவாயில்ல, கடலுக்குள்ளே போயிட்டாங்க. ஆனா நிறைய பேருக்கு நீச்சல் தெரியும், வந்துட்டாங்க. சிவகுமார் சாருக்கும் நல்ல நீச்சல் தெரியும், வந்துட்டார். ரஜினி சார் வரல, அவருக்கு நீச்சல் தெரியாது. அப்போ இப்ப என்னமோ தெரியாது எனக்கு, தெரியாது. ஐயோ ஹீரோ காணும் சொல்லி அங்கே இங்கே ஓடுறாங்க. ஓடி அப்போ அதுக்குள்ள இந்த போட் ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அந்த மீன் பிடிக்கிறவங்க, அவங்க எல்லாம் 4-5 போட்டு போட்டுக்கிட்டு ஓடுறாங்க உள்ளுக்கு தண்ணியில. பார்த்தாக்கா அங்க எங்கேயோ கொஞ்சம் முடி அப்படி மிதக்குது, கொஞ்சம் தெரியுது, முடி மட்டும்தான் தெரியும். அப்போ இவங்க எல்லாரும் போய் அப்படியே அந்த முடியே பிடிச்சு அப்படியே இழுத்து போட்ல போட்டு கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு ஷூட்டிங் நடக்கல. அப்ப ரஜினி சாரு பயங்கரமா கஷ்டப்பட்டு கடல்ல இருந்து போயிச்சிருக்காரு. அவருக்கு மறு ஜென்மம். ஆமா, மறு ஜென்மம். அது நிச்சயமா அது மறு ஜென்மம் தான் சொல்லணும். மயங்கிட்டாரா அப்புறம் காப்பாத்து? ஆமா, அங்க போய் நிறைய தண்ணி குடிச்சிருப்பாரு, உள்ள போயிருக்கும் நிறைய. வெளியில எடுத்ததுமே பின்ன சரியா கான்சியஸ் இருக்காது. அப்படி ஆகி அன்னைக்கு ஒன்னும் பண்ணல. ஐயோ, பொழைச்சு வந்ததே பெரிய புண்ணியம் நினைச்சு அது எப்பவுமே நிறைய வாட்டி நியூஸ்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு எல்லாம் அது மறக்க முடியுமா? வேற என்ன சொல்றது அதுக்கு. உள்ள போயிட்டாரு, எங்கேயோ எத்தனையோ தூரத்துல இருக்காரு அவரு. அது ஒரு பெரிய நியூஸா இருந்தது அந்த காலத்துல. அது மறக்க முடியாது என் லைஃப்ல. அது சின்ன குழந்தையில என் கையில இருந்து என் கை குழந்தை போயிடும் படத்துல. ஆமா, என் அண்ணனே தான் கூட நின்று என் குழந்தைய தூக்கி யாருக்கோ கொடுத்துடுவாங்க. அந்த குழந்தைய நான் கண்ணு முழிக்கிறதுக்குள்ள என் அண்ணன் தூக்கி கொடுத்துடுவாரு யாருக்கோ. அவரு பயங்கர ஒரு குடிகாரன், சாராயம் தான் அதுக்கு ஊட்டும் குழந்தைக்கு. அந்த குழந்தை தான் ரஜினி சார். ஆமா, 20 வருஷம் கழிச்சு, 20-25 வருஷம் கழிச்சு புள்ளைய நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அப்ப என்ன பண்ணணும், புள்ள அம்மான்னு சொல்லி ஓடி வரணும், கட்டி பிடிக்கணும். ரஜினி சார் வரணும். நான் அப்படியே எமோஷன்ல அப்படியே ஷிவர் ஆயிட்டு நின்னுட்டு இருப்பேன். என் குழந்தைய நான் இவ்வளவு குழந்தைய விட்டுட்டேன், இப்ப என் முன்னாடி வந்து நிக்கிறேன்னா எனக்கும் அப்படிதான் ஃபீலிங் இருக்கும். நானும் பயங்கர எமோஷன்ல நான் நிக்கிறேன். அவரு அங்கிருந்து ஓடி வந்து அம்மானு கட்டி பிடிச்சுக்கணும். அவரு பாதி வழி வர்றதுக்குள்ள சிரிப்பு வந்துடும் அவருக்கு. என்ன பார்த்த உடனே, ஏன்னா ஹீரோயின் எல்லாம் நாங்க நிறைய படம் பண்ணிட்டோமே. ஓகே, பாதி வழி வருவாரு அப்படின்ட்டு நின்னுடுவாரு. சாரி பாசு சார், சாரி அப்படின்னு வரும். மறுபடியும் அப்படி 2-3 டேக் இதாயிடுச்சு. பார்த்தாக்கா வாசு சாருக்கு கோவம் வருது. ப்ளீஸ் ரஜினி, வெயில் போயிடுச்சுன்னு அப்புறம் இந்த ஃபுல் சீன் நம்ம எடுக்க முடியாது. இங்க கிரனைட் ஃபேக்டரி அது. அங்கெல்லாம் பெர்மிஷன் இல்லை ஆக்சுவலி. இதெல்லாம் வேண்டாம், ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாரு. ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வேணான்னு, ஸ்ட்ரெயிட் ஃபேஸ்க்கு வைக்காம கொஞ்சம் அப்படி சீட் பண்ணா ஏமாத்திட்டு வந்துடலாம். அப்படிதான் அந்த ஷாட் எடுத்தாங்க. ஓடி வந்து கட்டி பிடிச்சி இப்படி படுத்துட்டு நீங்க சிரிக்கிறாரு. ஆனா என்னன்னா என் தலை கவர் ஆயிடும் அவரு ஃபேஸ். அதனால அவரு சிரிக்கிறாரா அழறாரா, அந்த பாடி இப்படி ஆடுறது மட்டும் தெரியும். அது அழுகுறதுன்னு ஆடியன்ஸ் நினைச்சுக்கணும்.